ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மாடி தோட்டம் குணா. எங்களோட சேனல் குணா ஜோ கிரியேட்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ இட். நல்ல நல்ல வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற சொல்லுக்கு இணங்க நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். எங்கள் மாடி தோட்டம் எப்படியெல்லாம் ரெடியாக இருக்குது ஆடிப்பட்டத்திற்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். க்ரோ பேக் ஸ்டாண்ட் செஞ்சுருக்கோம். க்ரோ பேக்ஸை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். இப்போ அதில் வெயிலை சமாளிக்கிற மாதிரி நாங்கள் ட்ரைடு லீஃபை ஒரு லேயர் போட்டிருக்கோம். அப்புறம் நல்ல கழுவின கோகோ பீட்டை ஒரு 2 to 3 inches வர மாதிரி போட்டிருக்கோம். அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போகிறது முக்கியமான விஷயம், அதுதாங்க மண் கலவை. செறிவூட்டப்பட்ட மண் கலவையாக அது இருக்கணும். என்ன நாங்கள் ஆட் பண்ண போகிறோம், இது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. செறிவூட்டப்பட்ட மண் கலவையா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பொருட்கள்லாம் எங்கள் அருகாமையில் கிடைக்கிற பொருட்கள் தான். அதெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி இந்த மண் கலவையை நாங்கள் செறிவூட்டம் செஞ்சுருக்கோம். நம்மளோட மண் கலவை பழைய மண் கலவையாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் 1 yearக்கு ஒருக்கா, முடிஞ்சா இல்லைன்னா ஒரு 2 yearsக்கு ஒருக்காவது அந்த மண்ணை நம்ம புத்தாக்கம் செய்கிறது நல்லது. அதாவது பழைய செடிகள் எல்லாம் நம்ம நீக்கிட்டு நம்ம மண்ணை நல்லா கிளறி விட்டு கலெக்ட் பண்ணி அந்த மண்ணை கொண்டு போய் நுண்ணுயிர்கள் பெருக்கம் இருக்கிற மண்ணாக மாற்றி அதை திருப்பியும் கொண்டு வந்து நம்ம பிளான்ட்ஸுக்கு கொடுத்தோம்னா அப்போது வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், விளைச்சலும் அதிகமாக இருக்கும். பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற மண்ணில் இருக்கிற மண்புழுக்கள் பாருங்கள். அப்போது இயற்கை வழியில் இது இருக்குதுன்னு அர்த்தம். கெமிக்கல்ஸ் நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி. நம்மளோட பழைய மண்ணை செறிவூட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே அந்த மண்ணை சேகரிக்க போகிறோமோ அந்த இடத்த சுற்றி நம்ம வேப்பம் புண்ணாக்கு பவுடரை வந்து தூவி விட்டுறது நல்லது. மற்ற பூச்சிகள் வந்து நம்ம மண்ணில் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பழைய மண்ணை பேக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அப்பப்போ முடிஞ்சால் நீங்கள் அதை கிளறி விட்டுட்டே வரலாம். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட மண் கலவை ஒரு பக்கம் மழைக்காலத்துக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. அதே சமயத்தில் நம்மளோட க்ரோ பேக்ஸில் வைக்க போகிற நாற்றுக்களை நம்ம ரெடி பண்ணுறது நல்லது. ஸோ ஒரு வார காலம் எடுத்துக்கும். அந்த காலகட்டத்தில் நாற்றுக்கள் நல்லா பிடிச்சி வந்து நமக்கு கரெக்டான பருவத்தில் அதை நடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நாங்கள் இந்த தடவை மொத்தமாக எல்லா விதைகளையும் நாங்கள் உழவர் ஆனந்தன்ட்டு தான் வாங்கினோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண மற்ற சீட்ஸோட இதோட ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எந்த விதையும் சோட போக்கில் நல்ல விளைச்சல் கொடுத்தது. இப்போ இந்த மண் கலவை பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷனுக்கு நாங்கள் 1:1 எடுத்துக்கிறோம். அதாவது கோகோ பீட்டு ஒரு பங்கும் மண்புழு உரம் ஒரு பங்கும் எடுத்துக்கிறோம். விதைகளை அதில் போட்டுட்டு நம்ம டெய்லி காலை மாலையும் தண்ணி விட்டுட்டே வரோம். ஒரு நிழல் பாங்கான இடத்துல கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம். அப்புறமா கொஞ்சம் பார்ஷியல் வெயில் இருக்கிற இடத்துல அதை வச்சு பராமரிச்சுட்டு வரோம். இப்போ திரும்பவும் நம்ம மண் கலவையை ரெடி பண்ணுறோம். என்னென்ன பொருட்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் பாருங்கள். முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா, பாஸ்பரஸ் சத்துக்களையும் கால்சியம் சத்துக்களையும் நிறைய கொண்டு வந்து சேர்க்குற இந்த முட்டை ஓடுகள் தாங்க. இந்த முட்டை ஓடுகள் நம்ம வீட்டிலே கலெக்ட் பண்ணுறது தான். அது எந்த வகையான முட்டையாக இருக்கலாம். அந்த ஓடுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, சேகரிச்சிட்டே வாங்க. அதை பவுடர் பண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மண் கலவையில் பரவலாக நம்ம அந்த பவுடர் ஆட் பண்ணுறோம். கால்சியம் சத்துக்கள் நிறைய கிடைக்கும். இப்போ பொட்டாசியம் சத்துக்கள், சோடியம் சத்துக்கள் வேணுங்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைடு லீவ்ஸிலிருந்து வர சாம்பலை வந்து நம்ம சேகரித்து ஆட் பண்ணிக்கலாம். மாடி தோட்டத்தில் நுண்ணுயிர்கள் பெருக்கம் வந்து கண்டிப்பாக தேவைங்க. பாஸ்பரஸ் சத்துக்களை அள்ளித்தர பாஸ்போ பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை நைட்ரஜன் சத்துக்களை கொடுக்குற அசோஸ்பைர்லமாக இருக்கலாம், இல்லை
நல்ல பூஞ்சைகளாக இருக்கிற சூடோமோனாஸாக இருக்கலாம், ட்ரைகோடர்மா விரிடியாக இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து மண் கலவையில் ஆட் பண்ணி செறிவூட்டம் பண்ணலாம். தீமை செய்கிற பூஞ்சைகளாக இருக்கட்டும், பூச்சிகளாலும் தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுக்காக நீம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்ல மக்கின மாட்டு எருவை எடுத்து அதை சம பங்கு நம்ம ஆட் பண்ணோம்னா அதை விட ஒரு அருமையான சத்து நம்ம மண் கலவைக்கு கிடைக்காதுங்க. ஏன்னா மாட்டு சாணத்தில் வந்து அத்தனை விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அபரிவிதமாக இருக்கும். அதே சமயத்தில் வேர்கள் வந்து அந்த சத்துக்களை ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி நல்ல பாங்கான பதத்தில் அவங்க அதை மாற்றி கொடுப்பாங்க. அதனால் அதை நம்ம ஆட் பண்ணுற மறந்துடக்கூடாது. பொட்டாசியம் சத்துக்கள் கொடுக்கறதுக்காக நாங்கள் திரவ பொட்டாஷ் வந்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஆட் பண்ணோம். அதிலே எவ்வளோ ஆட் பண்ணோன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் ஒரு 100 ml ஆட் பண்ணி அது ஃபுல் மண் கலவைக்கும் தெளிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். எங்கள் செறிவூட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த WDC தாங்க, வேஸ்ட் டீகம்போசர். அது எப்படி தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துட்டு வாங்க. அந்த WDCங்கிறது வந்து நுண்ணுயிர்களின் பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கிய பங்காற்றும். அவ்வளோதாங்க, நம்ம எதிர்பார்த்த செறிவூட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம செறிவூட்டப்பட்ட மண்ணை கொண்டு போய் நம்மளோட பேக்ஸில் ஃபின்னப் பண்ண போகிறோம். ஆமாங்க, இந்த மண் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு சத்துக்கள் நிறைந்த மண்ணாகவும் நுண்ணுயிர்கள் நிறைந்த மண்ணாகவும் அனைத்து விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கிற மண்ணாகவும் இருக்குது. இதை நம்ம வரிசையாக இடம் விட்டு இடம் பேக்கை அரேஞ்ச் பண்ணி எந்த விதத்துலேயும் பக்கத்து செடிக்கு வளர்ச்சியில் தொந்தரவு கொடுக்காத மாதிரி பேக்ஸை நம்ம செட் பண்ணி நம்ம வரிசையாக அடுக்கி வச்சிட்டோம்னா நம்ம தண்ணி விடுறதுக்கும் வசதியாக இருக்கும். அதுக்கு தேவையான வெயில் படுறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக நம்ம பேக் வச்சோம்னா ஒரு செடியோட பூச்சிகள் வந்து இன்னொரு செடிக்கு வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இது தாங்க எங்கள் சிறிய மாடி தோட்டம் ஆடிப்பட்டத்திற்கு தயாராக இருக்குது. உங்கள் வீட்லேயும் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு 2-3 நாள் நல்ல காலையிலையும் மாலையிலையும் தண்ணி விட்டுட்டே வருவோம். அப்போ அந்த மண் நல்ல பாங்காக மாறி இருக்கும். நம்மளோட மண் கலவையில் வந்து கோகோ பீட்டு ஒரு பங்கும் மண்புழு உரம் ஒரு பங்கும் எடுத்து விதை விதைக்கிறதுக்கும் நாற்றுக்களை நடுறதுக்கும் முன்னாடி நம்ம மண் மேலே தூவி விட்டு அதை செய்கிறது நல்லதுங்க. எங்களோட நாற்றுக்கள் ரெடி ஆகிடுச்சு, நல்ல தண்டு பெருத்துருச்சு. இப்போ தானாக அவங்க நிற்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதற்குரிய இடத்த நம்ம ரெடி பண்ணி நம்மளோட மண் கலவையை அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நாற்றுக்களை நட வேண்டியது தான். நாற்றுக்களை நடுறப்போ கொஞ்சம் தள்ளி தள்ளி நடுறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் நல்ல கருத்துக்களோடு நிறைய வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்பட்ட நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.